மின்கட்டணம் எவ்வளோ கட்டினாங்க, அதே போல் சொத்து வரி எவ்வளோ கட்டினாங்க, பால் விலை எவ்வளவு, அரிசி பருப்பு எண்ணெய் சமையல் பொருட்கள் எவ்வளவு, அதே போல் யாராவது ஒரு வீடு, ஒரு சின்ன வீடு கட்டினா, ஒரு ஏதாவது வீடு கட்டினா, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வீடு கட்டுறது கனவு. கட்டுமான பொருட்கள்லாம் எவ்வளவு, 21 எவ்வளோ, இப்போ எவ்வளவு, கிட்டத்தட்ட 45% மேல் விலை உயர்வு இன்னைக்கு. அதாவது பார்த்திங்கன்னா எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சராக அம்மா ஆட்சி இருந்திருந்தால் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வரை சேவ் ஆகிருக்கும். ஆனால் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு கணக்கு போட்டால் ஒரு 30 ரூபா தான் கணக்கு வரும். ஒரு நாளைக்கு ஒரு 30 ரூபா கணக்கு வரும், 30-32 கணக்கு. ஆனால் அவங்க சிறுக சிறுக அந்த குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பணத்தை அவங்க எடுத்துட்டாங்க. இதுதான் நிலை. இது மக்கள் புரிஞ்சுருக்காங்க. ஆகவே இந்த 1000 ரூபா பெரிய வெயிட் பண்ண. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2000 ரூபா கொடுப்போம் தானே சொன்னீங்க. இப்போ அவங்க 1000 ரூபா எடுபடலைன்னா நீங்கள் 2000 ரூபா கொடுப்பேன்னு எப்படி சொல்லுவீங்க? 1000 ரூபா எடுக்க போய் தானே நீங்கள் வந்து நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அதாவது எடப்பாடியை பொறுத்தளவுக்கு முதலாக பொங்கலுக்கு 2500 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தார். பாதியெல்லாம் கொடுக்கல, 2 கோடி ரேஷன் கார்டும் கொடுத்தார், எல்லாத்துக்கும் கொடுத்தார். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வந்தது. கொரோனா வந்த போது கூட பார்த்திங்கன்னா 1 வருஷம் வருமானமே இல்லை, டாஸ்மாக் கூட க்ளோஸ் பண்ணோம். அந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் சிறப்பாக மெயின்டைன் பண்ணாங்க.